நான் வெற்றி பெற்ற பிறகு தொகுதிக்கு மருத்துவம் சார்ந்த பல திட்டங்களை கொண்டு வருவேன் என 1000 விளக்கு திமுக வேட்பாளர் எழிலன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தற்போது நம்மிடம் இருக்கிறார். நம்ம அவருடன் கேட்போம். சார், இந்த தொகுதியில உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? இல்லை, அடிப்படையில் 1000 விளக்கு தொகுதி தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி. அந்த தொகுதி தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 5 வருடமாக அனைத்து பணிகளும் பார்க்குறோம். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒர்க் பண்ணுறோம். உழைக்கும் மக்கள், விளம்பர மக்கள் எல்லாருக்கும் நம்ம வேலை பண்ணியிருக்கோம். வெற்றி பெற்று வந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா? எங்க நிறைய பேருக்கு ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் கேட்குறாங்க. அதாவது முட்டி வலிக்கு, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரீஹாபிலேஷன் கேட்குறாங்க. அது ஒன்றா வேலைகள் பண்ணிடுறோம். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியாக இருக்கிறது. அதிகமான இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அது ஒரு ரசிகர் பட்டாளமாக தான் இருக்கு. குறிப்பாக 2026 சட்டமன்ற தொகுதியில் 16 சட்டமன்ற தொகுதிகளும் திமுக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படி வெற்றி பெற முடியுமா, இல்லை கடுமையான போட்டி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவும் இருக்காது. ஏன்னா அது ஸ்மூத் ரன். ஏன்னா நீங்கள் 4 முனை போட்டி, 3 முனை போட்டிலாம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் திட்டங்கள், அனைத்து திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டில் போய் சேர்ந்துருக்கு. அதனால க்ளீன் ஸ்வீப் தான் அடிப்போம் நாங்கள். தேங்க்யூ. குறிப்பாக இந்த தொகுதி நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இங்க இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் தான் வெற்றி பெறும் என்றும், நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதிகளுக்கு அதிகமான திட்டங்கள் கொண்டு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் சுரேஷ். நான் வெற்றி பெற்ற பிறகு தொகுதிக்கு மருத்துவம் சார்ந்த பல திட்டங்களை கொண்டு வருவேன் என 1000 விளக்கு திமுக வேட்பாளர் எழிலன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தற்போது நம்மிடம் இருக்கிறார். நம்ம அவருடன் கேட்போம். சார், இந்த தொகுதியில உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? இல்லை, அடிப்படையில் 1000 விளக்கு தொகுதி தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி. அந்த தொகுதி தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 5 வருடமாக அனைத்து பணிகளும் பார்க்குறோம். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒர்க் பண்ணுறோம். உழைக்கும் மக்கள், விளம்பர மக்கள் எல்லாருக்கும் நம்ம வேலை பண்ணியிருக்கோம். வெற்றி பெற்று வந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா? எங்க நிறைய பேருக்கு ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸ் கேட்குறாங்க. அதாவது முட்டி வலிக்கு, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரீஹாபிலேஷன் கேட்குறாங்க. அது ஒன்றா வேலைகள் பண்ணிடுறோம். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியாக இருக்கிறது. அதிகமான இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அது ஒரு ரசிகர் பட்டாளமாக தான் இருக்கு. குறிப்பாக 2026 சட்டமன்ற தொகுதியில் 16 சட்டமன்ற தொகுதிகளும் திமுக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படி வெற்றி பெற முடியுமா, இல்லை கடுமையான போட்டி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவும் இருக்காது. ஏன்னா அது ஸ்மூத் ரன். ஏன்னா நீங்கள் 4 முனை போட்டி, 3 முனை போட்டிலாம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் திட்டங்கள், அனைத்து திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டில் போய் சேர்ந்துருக்கு. அதனால க்ளீன் ஸ்வீப் தான் அடிப்போம் நாங்கள். தேங்க்யூ. குறிப்பாக இந்த தொகுதி நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இங்க இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் தான் வெற்றி பெறும் என்றும், நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதிகளுக்கு அதிகமான திட்டங்கள் கொண்டு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் சுரேஷ்.